கொஞ்சம் நான் நடந்து வரேன், இந்த பாதையை பாருங்க. இட்ஸ் so different. இதுல பாத்தீங்கன்னா ரொம்ப அழகான ஸ்லாப்ஸ் இருக்கு, ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு, அது மேல கால் வச்சு நடக்க. இடையில பெபிள்ஸ், சாண்ட் இப்படி இருக்கு. இந்த பெபிள்ஸ்லயே சிலது ஸ்மூத்தா இருக்கு, சிலது ரஃப்பா இருக்கு, உடைஞ்சு. வாழ்க்கையில சில நேரம் பாதைகள் இப்படி இருக்கிறது. தேவன் கடினமான கற்களை போடுவது கிடையாது. But it so happens life brings such situations. நாம் அதை விரும்புகிறது இல்லை. ஆனாலும் ஒன்று உங்களுக்கு நான் சொல்றேன், நீங்க நடக்கும் பொழுது உங்கள் அருகிலே கர்த்தர் நடந்து வருகிறார். எதற்காக? உங்களுக்கு வழியை காண்பிக்க, நம் கால்கள் கல்லில் இடராமல் அதை பாதுகாக்க அவர் தூதர்களுக்கு கட்டளை இடுகிறார். அதனால இன்றைக்கு எப்படிப்பட்ட ஒரு டிஃபிகல்ட் அண்ட் சேலஞ்சிங் சிச்சுவேஷன்ல நீங்க இருந்தாலும் சரி, கர்த்தர் உங்களுக்கு வழியை காண்பிக்க, உங்களுக்கு உதவி செய்ய உங்களோடு இருக்கிறார். உங்கள் இருதயங்கள் கலங்காதிருப்பதாக. நமக்கு ஒரு நல்ல தகப்பன் உண்டு. We have a good father and he is all out to help you. Therefore be encouraged, my friend. கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்கிறவர். நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இதை பார்க்கிற ஒவ்வொருவருடைய வாழ்விலும் புதிய வழிகளை உண்டு பண்ணும், கரடு முரடான பாதைகளை செவ்வையாக்கும். உடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்யும், முகங்களை ஜொலிக்க பண்ணும், குடும்பங்களில சமாதானமும் சந்தோஷமும் ஆசீர்வாதத்தையும் அனுபவிக்க செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். Have a great day.